மக்களே வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரும்போது கையில் காசு வாயில் தோசை அந்த மாதிரியான ஏஜென்ட்டுக்கு காசை கொடுத்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரதுக்கு வேலையை பாருங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் காசை கொடுத்துட்டு தோசை இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் பசிலாம் போன கவரம் வந்துச்சுன்னா அந்த தோசைக்கு மதிப்பும் இல்லை, நம்ம பசி போன கவரம் அந்த சாப்பாடுக்கும் பிரோஜனமும் இல்லை. என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. வெளிநாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு வரும்போது ஏஜென்ட்டை முன்னாடியே காசை கொடுக்கக்கூடாது, சரிங்களா? காசை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏஜென்ட் என்ன வேலை சொல்கிறாப்புலையோ அந்த வேலைக்கு தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலை இருக்காது. பிடிக்காத நாட்டில் பிடிக்காத வேலையை பார்த்துட்டு உங்களால் இருக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் நல்ல ஏஜெண்டாக போய் பார்த்து என்னென்ன வேலை இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் காசை கொடுங்க. தம்பி அட்வான்ஸை கொடுப்பா அப்படின்னா 5000 10,000 கேட்டால் அது அட்வான்ஸு. 5 லட்சம் 10 லட்சம் கேட்டால் அப்படின்னா ஆட்டையா போகிறாப்லன்னு அர்த்தம். புரியுதா? புரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க. மேலும் தகவலுக்கு ஒன்றாமத்துற மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேறு மாதிரியான சர்ப்ரைஸ் பண்ணுறேன், சரிங்களா? வாயில் தோசை ஆசைப்பட்டு ஏமாந்துடக்கூடாது.